அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானத்துலேருந்து எல்லாமே கம்மியான ரேட்டில் நல்லா தரமாக கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணி பார்க்க இவங்களோட ஆப் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க பாய்லர்ஸில் பார்ட் 1ல் ஹை ப்ரெஷர் லிமிட் பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் தெளிவாக வந்து உங்களுக்கு கிராஃப்டோடு சொல்லலாம்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. இப்போ பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன இதுதான் வந்துங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற செட்டப்புங்க. அந்த செட்டப் எப்படி செட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரெஷரில் செட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, ஒவ்வொன்றுமே இப்போது எத்தனை பிஎஸ்ஐ இருக்குது, எத்தனை கேஜில் செட் பண்ணணும், உங்களுக்கு தேவையான கேஜ் எவ்வளவு, உங்கள் பாய்லர்ஸில் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படல அப்படிங்கிறத இதெல்லாம் செட் பண்ணிக்கலாங்க. எப்படி செட் பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுது. இப்போது எத்தனை கேஜில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்களா. இப்போது இங்கே 150 200 250 300 350 இது வந்து பிஎஸ்ஐங்க. இந்த பிஎஸ்சி இங்கே வந்து கேஜி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. 18 கேஜி 14 கேஜி 18 கேஜி 22 கேஜி 26 கேஜி 30 கேஜி. நான் சொன்னாங்களா எத்தனை கேஜி பாய்லர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து ஹை ப்ரெஷர் பாய்லருக்கு இருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இந்த லிமிட் சுவிட்ச் தான் இதுங்க. இப்போ 30 கேஜி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எத்தனை கேஜி வரும், 10 கேஜி இங்கே வேலை வச்சுக்கிறீங்களா. 10 கேஜி நான் சொல்லிக்கிறேன் இருக்கணுங்க. ஒரு கேஜிக்கு 14 பிஎஸ்ஐங்க. இப்போ 10 கேஜி இருக்குது 150 பிஎஸ்ஐ. இப்போ 10 கேஜி தான் இப்போ லோ லெவலில் இதை செட் பண்ண முடியும். அதுக்கு கீழே இதில் செட்டப் இல்லை. ஏன்னா இது வந்து ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹை ப்ரெஷர் பாய்லருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லிமிட் சுவிட்சுங்க. இப்போது 10 கேஜி இதோட லோ லெவல் செட்டப்புங்க. இப்போ லோ லெவல் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இப்போ 10 கேஜி இதில் செட் பண்ணவே முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் லோ லெவலில் செட் பண்ண முடியாது. 10 கேஜி தான் இதோட லோ லெவலாக இருக்கும். இதே வந்து நீங்கள் பாய்லர் சின்ன பாய்லர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கினா தான் 7 கேஜி 8 கேஜியில் கொண்டு செட் பண்ண முடியும். இது வந்து ஹை ப்ரெஷருங்காட்டி 10 கேஜி தான் இதோட மேக்ஸிமம் லோ லெவல் இதே இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ இந்த 10 கேஜியில் எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டீம் வந்து இந்த இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலர் இருக்குல்ல, இது வழியாக தான் ஸ்டீம் உள்ள என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து எவ்வளோ தூக்கணும் இறக்குறது அப்படி இருக்குது இல்லைங்களா. எவ்வளோ ப்ரெஷர் அந்த ஸ்டீம் வந்து எவ்வளோ அந்த ஸ்டெம்பரை உள்ளக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை வந்து தூக்குதோ, அந்த தூக்குறதை எப்படி செட் பண்ணுறது, எவ்வளோ டைட் வைக்கிறீங்களோ அவன் அந்த டைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகுங்க. இப்போது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, மேலே இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு மூடி மாதிரி வெளில, அதுதான் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷரை வந்து செட் பண்ணுறது. 10 கேஜி வேணுமா, அந்த 14 கேஜி வேணுமா, 18 கேஜி வேணுமா அப்படின்னு செட் பண்ணுறது. எங்கே செட் பண்ண போகிறீங்கன்னா உள்ள ஸ்பேனர் வச்சோ இதெல்லாம் இங்கே வந்து எதுவுமே செட் பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்களா இங்கே தெரியும் எல்லாம் மதர் போர்டு இருக்கும், எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம். இப்போ மேனுவலாக செட் பண்ணுறது எப்படின்னா இங்கே கையாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் வந்து திருப்பும்போது தான் டைட் பண்ணும்போது 14 கேஜி 18 கேஜி ரொம்ப டென்ஷன் கொடுக்குறீங்க. டைட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப டைட் ஆகும். ரொம்ப டைட் ஆகும்போது என்ன ஆகும், இப்போது இங்கே வந்து இதனால் தள்ள முடியாது. அப்போ தள்ள முடியல என்ன ஆகுங்க, இப்போ எத்தனை கேஜிக்கு தள்ள முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஓப்பன் ஆகும். அதாவது ஐடி ஃபேனை ட்ரிப் பண்ணும். நான் போன வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு இதோட மெயின் இதே ப்ரெஷர் வந்து அந்த நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அந்த அந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சுன்னா அது ஆஃப் பண்ணுறது செட்டப்பு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே வந்து ரொம்ப தள்ள முடியாதுங்கும்போது எத்தனை கேஜி இருக்குதோ அது அந்த செட்டப்பில் அது வந்து ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணிடும். பாய்லரில் இருக்கிற ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணிடும். உங்களுக்கு ஃபயரிங் இருக்காது. ஃபயரிங் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு பாய்லரில் ப்ரெஷர் இறங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இதோட ஒர்க்கு. அதுக்காக தான் இதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இதை லூஸ் பண்ணால் என்ன ஆகுங்க, இதை லூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அப்புறம் இங்கே இருக்கிற செட்டப்பு இங்கே பார்த்தீங்களா சென்ட்ரலுக்கு பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். எவ்வளோ இதெல்லாம் வெளியே ஓப்பனாகவே தெரியுங்க. இது கிளாஸ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் தெரியாது. இங்கே இருக்கிற மட்டும் செட்டப் மட்டும் வெளியிருந்து பார்த்துக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க பேனல் போர்ட்லேயே. அப்படிங்கும்போது இதை லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, டென்ஷன் குறையும் போது என்ன ஆகும் உங்களுக்கு 10 கேஜிலேயே உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு டைட் லூஸ் எப்படி செட் பண்ணுவீங்க, பாய்லரில் ஃபிட் பண்ணிவிட்டு பாய்லர் ப்ரெஷர் இருக்கும்போது தான் இது செட் பண்ண முடியுங்க. இப்படி தான் வந்து இந்த ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சை யூஸ் பண்ணுறாங்க. இது நெக்ஸ்ட் பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ட் 3ல் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.